ஆண்டவர் அனுதினமும் நம்மளை அவருடைய வார்த்தையை கொண்டு நிரப்புறாரு. ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதங்கள் எங்கே போகுது? நிற்கல. எந்த குடும்பத்திலையும் எந்தெந்த குடும்பத்தில் வெடிப்புகள் இருக்குதோ அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கரம் நிற்காது. அப்போ அந்த குடும்பமானது, அந்த மனிதர்கள், அந்த சகோதரிகள் சகோதரர் எல்லாமே எங்குறாங்க? ஆண்டவருக்கு தூரமாக நிற்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த வியாதியஸ்தரம் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு தூரமாக நிற்கிறாங்க. அவன் வியாதியினால தூரமாக நிற்கிறான். நம்ம எதனால நிற்கிறோம்? பாவத்தினால தூரமாக நிற்கிறோம். ஆக மொத்தம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது இல்லை ஆண்டவர்கிட்ட. சில குடும்பத்தில் அப்பா கிட்ட பிள்ளைங்க பேச மாட்டாங்க, அம்மா கிட்ட பேச மாட்டாங்க, யாராருக்கிட்டேயோ பேச மாட்டாங்க. ஏன்னா தூரத்தை, அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவான். அப்போ இந்த குஷ்டரோகிகள் ஆண்டவருக்கு தூரமாய் நிற்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாய் புறப்பட்டு சென்றது. எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுது. எல்லாரையுமே ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரிய செய்யுது. ஆனால் ஒருவன் மாத்திரம்தான் என்ன பண்ணானா? திரும்பி வந்தான். போகிற போதே அவன் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்கிற அவன் கடந்து போகும்போது என்ன பண்ணானா? சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்கு அருகாமையில் சென்று அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுறோமா?